ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلمك ما لم تكن تعلم கொஞ்சம் கூட்டிட்டு وعلمك ما لم تكن تعلم وكان فضل الله عليك عظيما صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم علمني ربي فأحسن تعليمي صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் நம்முடைய பாக்கியம் நிறைந்த ஞானவான்கள், அல்லாஹ்வின் நேசர்கள் நிறைந்திருக்கும் இந்த பகுதியில் ஒரு மிக சிறப்பான மதரசா, நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு மிக உயர்வான நிலைகளை நமது பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற சீரிய சிந்தனையோடு இங்கே இன்று துவக்கமாகிறது. அதிலும் குறிப்பாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற வலிமார்களின் பெயரால் மதரசா சுல்தானியா ஞானவான்களின் பெயரில் துவக்கமாகிறது. உண்மையில் வரவேற்புக்கும் பாராட்டுக்கும் உரியது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இதன் பணிகளை அல்லாஹ் மென்மேலும் வளர்ச்சியாக்கி வைப்பானாக. மதரசா என்பது ஒரு பாதுகாப்பு.
நம்முடைய வீட்டுக்கு பாதுகாப்பு, நம்முடைய வீடு திருக்குரானுடைய வீடாக இருக்க வேண்டும். ஹஃபத்துல் மலாயிகா ஹதீஸ்ல வரும். எந்த வீட்டிலே திருக்குரான் ஓதப்படுமோ அந்த வீடு மலக்குகளால் பாதுகாக்கப்படும். மலக்குகள் சூழ்ந்திருப்பார்கள். நம்முடைய வீட்டின் பாதுகாப்பு திருக்குரான். குரானை எடுத்துக்கொண்டு வீட்டிலே பாதுகாப்புக்காக வைப்பதல்ல, குரான் இதயமுடையவர்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்ம உட்கார்ந்து ஓதுறோம்னா வீடு அல்லாஹ்வின் பார்வைப்படும் வீடாகவும் மாறுகிறது. ரப்புடைய பார்வைப்படும் என்றால் அந்த வீடு எத்தனை புனிதம். அல்லாஹ்வின் பார்வைப்படுகிற வீடு இந்த பூமியிலே திருக்குரானுடைய வீடு. நமது பிள்ளைகள் ரப்போடு ஒரு அழகிய தொடர்பு பெற வேண்டும். இங்கே ஒரு மதரசா துவக்கமாகும் என்றால் இந்த இடத்துக்கு மாத்திரம் அல்ல, இதை சுற்றி இருக்கிற பகுதிக்கும் பாதுகாப்பு கிடைக்கிறது. இதை சுற்றி இருக்கிற பகுதிகள் பாதுகாக்கப்படுகிறது. இது அல்லாஹ்வின் வெகுமதி. அதிலும் குறிப்பாக இறைநேச பெருமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பகுதி அது ரொம்ப வெளிச்சமான பகுதி. வெளிச்சமான பகுதி. அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பெற்றிருக்கிற அந்தஸ்து என்பது சராசரி அந்தஸ்து அல்ல. அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்தஸ்து அவர்களின் உள்ள ஓட்டங்களை அல்லாஹ் அறிவதோடு அவர்களின் நாவு திறந்தால் அல்லாஹ் அத்தனையும் கொடுத்து விடுகிறார். அந்த பெருமக்களுடைய நாவு திறக்கணும், அவ்வளவுதான். அல்லாஹ் அவங்க கேட்டதையெல்லாம் கொடுக்கிறார். மகத்தான மனிதர்கள். நான் இங்கே 2 விஷயத்தை சிந்திக்கிறேன். ஒன்று ஒரு மதரசா, இன்னொன்று அல்லாஹ்வின் நேசர்கள். அவர்களின் பெயரை நினைவூட்டி இந்த மதரசா துவக்கமாகும். ஞானிகளை பொறுத்தவரையில் கனவில் கூட அல்லாஹ்வை அவர்கள் மறப்பதில்லை. வலிமார்களை பொறுத்தவரையில் அவன் நினைவில் இருந்து வெளியே வருவதில்லை. ஒன்றும் இல்லை, ராகத்தாக தான் இருக்கு. மாற்றினாலும் இறைச்சலாகும். தாடிப்பட்டவுடன் ராகத்தாக இருக்கு. தாடி படும்போது இறைச்சல் வருது. ஞானிகளின் வாழ்க்கை வித்தியாசமானது. இங்கே நமது ஆசை என்ன தெரியுமா? இந்த மதரசாவிலே யார் வந்து உருவாகப் போகிறார்களோ அவர்கள் குர்ஆனை மாத்திரம் சுமந்து போவதில்லை, இறை நேசத்தையும் சுமந்து போகப் போகிறார்கள். இங்கே ஞானிகளும் உருவாக வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவன் நேசர்களோடு ஒரு அழகிய தொடர்பு. வாழ்க்கையில் மனிதனின் அந்தஸ்து உயர்வதில் பல அடிப்படைகள். அதில் பிரதானமானது சோபத்து சாலிஹீன், நல்லவர்களோடு தொடர்பு பெற வேண்டும், நல்லவர்களோடு இணைந்திருக்க வேண்டும், நல்லவர்களோடு நம்முடைய நேரமும் நம்முடைய செயல்பாடுகளும் இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த நசீபை வழங்குவானாக. அது அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி. அல்லாஹ் யாருக்காவது ஹைர நாடிட்டான் வைங்க, உயர்ந்த அந்தஸ்தை ஒருவருக்கு அல்லாஹ் நாடினால் அவன் என்ன கொடுப்பான் தெரியுமா? ஒருவரின் வாழ்க்கையிலே அல்லாஹ் ஹைரை நாடும் போது, உயர்வை நாடும் போது, அவரை உயர்ந்த தர்ஜாவுக்கு கொண்டு போகணும்னு முடிவெடுத்தால் யர்சுகுஹு ஹலீலன் சாலிஹா, நல்ல சாலிஹீங்களோடு நட்பையும் தொடர்பையும் கொடுப்பான். எப்போ அல்லாஹ் நம்மை உயர்த்த நினைக்கிறானோ, மேம்பாடு பெறுகிற சூழலுக்கு கொண்டு வர நினைப்பானோ, பணத்தை கொடுக்கறது இல்லை, கல்வியை மட்டும் கொடுக்கறது இல்லை, சாலிஹீங்களின் தொடர்பை கொடுப்பான். அல்லாஹ் அந்த நசீபை வழங்குவானாக. சாலிஹீங்களின் தொடர்போ சருகி போக விடாது. மனிதர்கள் சருக மாட்டார்கள். அவர் எங்கோ இருப்பார், சருக நினைப்பார். இந்த தொடர்பு அவரை தடுத்து நிறுத்திவிடும்.
பெரியார்களிடத்திலே சாலிஹ்களிடத்தில் இன்றைக்கு பையத்து பெறுறாங்க. இந்த தரீகா ஜிஷ்தியா இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற வலிமார்கள் எல்லாம் அவர்களின் பெயருக்கு முன்னால் ஹாஜா 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 என்றே துவங்கும். இவர்கள் ஜிஷ்தி நாயகத்தின் அந்த தொடரில் வரக்கூடிய பாக்கியவான மனிதர்கள். தரீகா ஜிஷ்தியா ஒரு ஆளுமை பெற்றது, லட்சோப லட்ச சூஃபிகளை உருவாக்கியது. ஹதரத் ஹாஜா மொய்னுத்தீன் ஜிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலை, இன்னொரு பக்கம் ஹதரத் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, இவர்களெல்லாம் சந்தித்த காலங்களும் உண்டு. ஒரு சங்கிலி தொடர் இது, பாதுகாப்பு பெட்டகம். நல்லவர்களோடு நாம் சேர்ந்தால் நமது உயிருக்கு மாத்திரம் பாதுகாப்பு அல்ல, உள்ளுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற அவ்வப்போது துடித்து கொண்டிருக்கிற ஆன்மாவுக்கும் பாதுகாப்பு. நிறைய ஆன்மாக்கள் மரணித்து போகிறது. அவர்கள் மரணிக்கிறார்களோ இல்லையோ, ஆன்மாக்கள் மௌத்தாகிவிடும். கல்பு மௌத்தாகும். பல பேருக்கு கல்பு மௌத்தா போச்சுன்னா அவங்க தொழுகையில் கூட சக்தி இருக்காது, திக்ரில் ரூஹ் இருக்காது. கல்பு ஹயாத்தாகணும். கல்பு எப்போ ஹயாத்தாகும்? அல்லாவின் நேசர்களோடு இருக்கும்போது கல்பு ஹயாத்தாகும். அல்லாமா லுக்மானுல் ஹக்கீம் தன் மகனுக்கு ஒரு அறிவுரை செய்கிறார். மகனே, ஜாலிசுல் உலமா, அல்லாவின் அன்பர்களான ஆலிம்களோடு நீ அமர்வாயாக. ஆலிம்களின் சகவாசம் நீ பெறு. உலமாக்களின் அருகாமையில், அல்லாவின் நேசர்களின் அருகாமையில் போய் உட்கார். என்ன கிடைக்கும் தெரியுமா? என்ன கிடைக்கும் தெரியுமா? இந்த பூமியை பார், காய்ந்து போய் கிடக்கும், இனி பசுமையே வராதா என்று என்ன தோணும். வறண்டு போய் பாலைவனம் போல் காட்சியளிக்கும் அந்த பூமியில் வானிலிருந்து ஒரு சில மழை துளிகள் விழுந்தால் அது பச்சையாகி பசுமையாகி உயிர் பெற்று அது கனிகளை, காய்களை, பயிர்களை கொடுப்பதை போல் ஞானவான்கள், ஆலிம்கள், அவர்களின் அருகாமை அல்லாவை மறந்து போன உன் இதயத்தில் அது ரப்பை கொண்டு ஹயாத்தை நசீபாக்கி தந்துவிடும் என்பார். மௌத்தா போன பூமிகளில் வானத்தினுடைய மழை துளிகள் உயிர் கொடுப்பதை போல் அந்த சூஃபிகள், ஞானிகள், ஆலிம்களின் வார்த்தைகள் உன் இதயத்திற்கு ஹயாத்தை கொடுக்கும் என்பார். உள்ள ஹயாத்தானால் எத்தனை பெரிய பாக்கியம்! அல்லாஹ் நம்ம கல்ப ஹயாத்தாக்கி வைப்பான். எனவே ஒரு மதரசா துவங்கப்படுகிறது என்பதோடு சாலிஹீன்கள் நினைவு கூறப்படும் இடத்தில் அல்லாஹ் இதை துவக்கி வைக்கிறான். அது ஒரு பெரிய பரக்கத். சாலிஹீன்களை மறந்து துன்யா இல்லை. இந்த துன்யா இயங்குமா? அல்லாவின் நேசர்களால், அவன் அருள் பெற்ற பெருமக்களால் அல்லாஹ் இதை இயக்கிக் கொண்டிருக்கிறான். எப்போதும் அல்லாஹ் அந்த நினைவில் நாம் இருக்க செய்வானாக. அவங்களுக்கு ஒரு தனி ஆளுமை இருக்கிறது. அவங்க கேட்டதை கொடுப்பான் மாத்திரம் அல்ல, அவர்களோடு அல்லாவே இருக்கிறான். நான் படித்தேன், ஆச்சரியமானது. சிலத் இப்னு அஷ்யம் மிகச்சிறந்த மாமனிதர், அல்லாவின் நேசத்தில் உச்சமான இடம். சிலத் இப்னு அஷ்யம் அவங்க இரவு நேரத்தில் இந்த பெரியார்கள் காடுகளை தேடி போவாங்க, தனிமையில் உட்காரணும், தொழணுண்டு. அவங்க போய் ஒரு காட்டில் அழகான ரம்யமான இடத்தை எடுத்து தொழுதாங்க. சையதுனா சிலத் இப்னு அஷ்யம் நீண்ட நேரம் நடுநிசை இரவிலே தஹஜ்ஜத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. அல்லாஹ்வுடைய அன்பர்களுக்கும் நேசர்களுக்கும் இரவு வந்தால் அந்த இரவு அவர்களுக்கு முன்னால் மனம் கமலும் ரோஜாக்கள் இருப்பதை போல் தங்களை பார்ப்பார்கள். நமக்கு இரவு வந்தால் தான் தூக்கம் மிகச்சிட்டே போகுது. அல்லாவை மறக்கிற நேரமாக இரவு போனது. அவர்களுக்கு முன்னால் அல்லாவை நிறுத்தும் இடமாக இரவை ஆக்கி கொண்டார்கள். சிலத் இப்னு அஷ்யம் அந்த காட்டிலே போய் நிற்கிறார். இரவு தொழுகை, ரொம்ப இன்பத்தோடு மெய் செலுத்தி நிற்கிறார். தொழுது முடித்தார், சலாம் கொடுக்கிறார். பக்கத்தில்
அந்த காட்டு சிங்கம் ஒன்று வந்து நிற்கிது. ஆள் இல்லை, துணை இல்லை, சிங்கம் பக்கத்தில் நிற்கிது. பார்க்குறாங்க, பார்க்குற இடத்துல யாருமே இல்லை, தனி காடு, இபாதத்தில் இருக்கிறாங்க. அது பசியோடு நிற்கிது. அவங்க சொன்னாங்களாம், ஒத்துலுபு ரிசுக்கா, ஒத்துலுபு ரிசுக்கா ஃபி ஹைரி ஹாதல் மௌதி. சிங்கத்தை கூப்பிட்டு, உனக்கு ரிசுக்கு இருக்குது, இந்த இடத்த விட்டு வேறு இடத்துல போய் தேடுனாங்க. உன் ரிசுக்கை ஃபி ஹைரி ஹாதல் மௌதி, இந்த இடத்துல நிற்காத, இங்கே நான் அல்லாவோடு இருக்கிறேன், உனக்கு ரிசுக்கு வேறு இடத்துல போய் தேடுனாங்க. சொல்லி தான் முடிக்கிறாங்க. அந்த சிங்கம் அப்படியே திரும்பி போயிட்டு, ஃபத்தவல்லல் அஸத், திரும்பி போயிட்டு. அது இவங்களை ரிசுக்கா எடுக்க வந்திருக்குது, அவங்கள அடித்து சாப்பிட வந்திருக்குது. உனக்கு இங்கே ரிசுக்கு இல்லைன்னாங்க. சில நேரங்களில் மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் சிங்கங்களுக்கு புரியுமா, காட்டு பிராணிகளுக்கு புரியுமா? வலிமார்கள் பேசி இருக்கிறார்கள், அது சாத்தியமா? அது அல்ல. அல்லாவோடு நீ எவ்வளவு நெருக்கம் பெறுகிறாயோ, உன் சொற்களை பகுத்தறிவு இல்லாத பிராணிகளையும் விளங்கி நடக்க அல்லாவே தௌஃபீக் செய்கிறார். உன் சொல்லுக்கு ஆளுமை இருக்கிறது, பவர் இருக்கிறது. எனவே இங்கே சுல்தானியா என்று மதரசா துவங்கும் என்றால், இங்கே வாழ்ந்த வலிமாறுகளினுடைய அந்த மகத்தான தொடர்பையும் இங்கே ஓதுகிறவர்கள் பெற்று விடுவார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வார்கள். 2 வாய்ப்புகள். ஒன்று மதரசா, இல்மும் ஞானமும் மார்க்கமும் ஷரியத்தும், அதை தொடர்ந்து மாரிஃபத்தும் ஹகீக்கத்தும் தரீக்கத்தும் இணைந்து கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. சில இல்மை மண்டியிட்டு படிக்க வேண்டும், சில இல்மை அல்லாஹுவின் தர்பாரில் படிக்க வேண்டும். அல்லம் நாகும் இல்ல துன்னா இல்மா, நம்முடைய புறத்திலிருந்து கல்வியை கொடுத்தோம். மண்டியிட்டு எல்லா இல்மும் கிடைக்காது. இல்மே லதுன்னின்னு ஒரு வகை இருக்குது, கஷ்ஃபுடைய இல்ம். அந்த இல்மை எங்கே படிக்க முடியாது? உஸ்தாத் தவை படிக்க முடியாது. அவர்களுக்கு முன்னால் சில இல்ம், இன்னும் சில இல்முகள் அது கஷ்ஃபுடைய இல்ம், அல்லாவே கொடுக்கிறான். இன்னும் சில நேரங்களில் சாலிஹீன்களின் சகவாசத்தில் அல்லாஹ் அதை கிடைக்க தௌஃபீக் செய்து விடுகிறார். சாலிஹீன்களுடைய அந்த தொடர்பு என்பது நம்முடைய வாழ்க்கையை அழகாக கொண்டு போகிற ஒரு தொடர்பு. அதனால் இப்படி ஒரு இடத்தில நீங்கள் வெறும் மதரசா என்று மாத்திரம் இதற்கு முடிவுக்கு வராதீர்கள். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இங்கே துவங்கும் மதரசா அல்லாவின் பார்வைப்படும் இடமாக இது மாறும்போது அவன் பார்வை குறுகிய வட்டம் அல்ல. நான் ஒரு இடத்தை பார்த்தா அங்கே தான் என்னால் பார்க்க முடியும், பின்னால் என்னால் பார்க்க முடியாது. அல்லாஹ் இங்கே அவன் பார்வைப்படும் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், இந்த மதரசா இருக்கும் இடம், இதை சுற்றி இருக்கிற இடம் அத்தனையும் அவன் பார்வைக்கு சொந்தமாகி பாக்கியமாகிவிடும். அவன் பார்வை விரிந்தது, விசாலமானது. அதோடு இங்கே ஆன்மீக தாகத்தையும் தணிக்கப்படும். பெரியார்களின் அன்பு தொடர்பு இங்கே கிடைக்க இருக்கிறது. சங்கை மிக்கவர்களே, ஹஜ்ரத் அல்லாமா ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் மிகச்சிறந்த அல்லாவின் தொடர்புடையவர்கள். அவங்க பேசினால் கேட்கிறவங்க தன்னை மறந்துடுவாங்க. அவ்வளோ பெரிய இல்ம், ஆற்றல். ஆனால் அவங்களுடைய பேச்சு அன்றைக்கு ஆட்சியாளராக இருந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபை ரொம்ப கவலைப்படுத்தியது. அவருக்கு பயம். ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் யாருக்கும் பயப்பட மாட்டார். அவர் பயப்படுவார் என்றால் ஹசனுல் பஸரிக்கு பயப்படுவார். சஹாபிகளை எல்லாம் பதம் பார்த்தவர், சாலிஹீன்களை எல்லாம் அவர் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். ஒரு கட்டத்தில் அவருக்கு ஒரு பயம் இருந்துச்சு. சில பெரியார்கள் உலமாக்கள் சாலிஹீன்கள் இருக்கிறாங்க, அவங்க துவா செய்துட்டா நம்ம பாதுகாப்பு போயிடும்னு பயந்தார். அவர் ஒரு கடவை சொன்னாங்க, உலமாக்கள் பெரியாட்கள்லாம் இருக்கிறாங்கப்பா, கொஞ்சம் கவனமாக நடக்கணும். அவர் சொன்னார், உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமான்னார். என்ன விஷயம்? இனி இவங்க துவாவை நான் பயப்படலைன்னார்.
இவங்க துவாவை நான் பயப்படலைன்னார். அது எப்படி? அவங்க துவா செய்தால் அல்லாஹ் கேட்பான், அது உண்மை. நான் ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுத்தேன். அந்த விருந்து பூரா ஹராமான சாப்பாட்டில் கொடுத்துட்டேன். ஹராமான சாப்பாடு உள்ளே போயிட்டு, எப்போ ஹராம் உள்ளே போச்சோ துவா கபூலாக. ரொம்ப யாராவது சாப்பிட கூப்பிட்டா கவனமாக போகன்றிருக்கு, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. ஹராம் உள்ளே போனால் அன்னா யுஸ்தஜாப், நபிகள் நாயகம் கேட்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாக்கலுஹு ஹராம் வ மஷ்ரபுஹு ஹராம் வ மல்பஸுஹு ஹராம் வயகூலு அல்லாஹ் அல்லாஹ் ஃபஅன்னா யுஸ்தஜாப். சாப்பிடுவதெல்லாம் ஹராம், உடுத்திருக்கிற ஆடை ஹராம், ஓ மல்பஸுகு ஹராம் ஓ மஷ்ரபுகு ஹராம், பருகும் பானம் ஹராம், அல்லாஹ் அல்லாஹ் என்று கையேந்துகிறார். அன்னா யுஸ்தஜாப், எப்படி அல்லாஹ்விடத்தில் இதற்கு பதில் கிடைக்கும் என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட இடம் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அவருடைய இராணுவம் கிட்டத்தட்ட 6 தடவை இவர்களை பிடிப்பதற்காக எங்கே இருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்கிற பெரிய முயற்சியில அவங்க இருக்கிற இடத்தை பார்த்து இராணுவம் உள்ள வருது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய இராணுவம் இவங்க இருக்கிற இடத்துக்குள்ள வந்துட்டாங்க. இப்படி வந்த தடவை மொத்தம் 6 தடவை அவங்க இருக்கிற ஏரியா உள்ள வந்துட்டாங்க, வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஹசன் பஸ்ரி சொன்னாங்களாம், ரப்பே உள்ள வந்துட்டாங்க, அவங்க நான் இருக்கிற ரூமுக்கு வருவாங்க, நாங்க இருப்பேன், என்ன பார்க்கும் கண்ணின் பார்வையை நீ எடுத்து விடுவாயா. என்ன பார்க்கக்கூடாது அவங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா, இராணுவம் உள்ள வருது, அவங்க ரூமுக்குள்ள வர்றாங்க, ஹசன் பஸ்ரி இப்படி உட்கார்ந்துருக்காங்க, அப்படியே தேடுறாங்க, தேடிட்டு வீட்டில் விசாரிக்கிறாங்க, ஆள் இல்லை, வெளியில போயிட்டாங்க. இப்படி 6 தடவை ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் பக்கத்திலே வந்து அவர்களை பார்க்கும் பார்வை இல்லாமல் வெளியில போறாங்க. பாக்கி எல்லாம் தெரியுது, வீடு தெரிகிறது, லைட்டு தெரியுது, இருக்கிற பொருள் தெரியும், ஹசனுல் பஸ்ரி தெரிய மாட்டார்கள். எங்கே அல்லாஹ்? அவன் அல்லாஹ்வின் குதரத்து எங்கே? அவன் நேசர்களோடு இணைத்து வைத்தான் அல்லாஹ். அவர்கள் வார்த்தைக்கு ஒரு பெரிய பவரை கொடுத்தான் ரப்பு. என்ன பார்க்க கூடாது அவங்க, ஒரு தடவை நடக்கலாம். ஒவ்வொரு முறையும் ஹசனுல் பஸ்ரி விஷயத்திலே ஹஜ்ஜாஜ் தோற்று போனார். அவர் பயந்தார் என்ன நடக்குமோ என்று. ரப்போடு ஒரு அழகிய வாழ்க்கையை சாலிஹீங்கள் பெறுகிறார்கள். அந்த சாலிஹீங்களோடு நமக்கு ஒரு தொடர்பு கிடைத்தால் நம்ம புனிதமாகிறோம், நம்ம பாக்கியமாகிறோம். இன்னைக்கெல்லாம் பல பேர்களுடைய செதறல்களுக்கு, சருகியதற்கு, வீண் போனதற்கு அவர்கள் யாரோடு பழகிறார்களோ அவர்களே காரணமாகி விடுகிறார்கள். யாரோடு பழகிறாங்களோ அவங்க காரணமாகிடுறாங்க. நிறைய பெற்றோர்கள் ஒழுக்கம் சார்ந்தவர்கள், பீடி குடிக்கிறது இல்லை, சிகரெட்டு குடிக்கிறது இல்லை, போதை இல்லை, அல்லாஹ்வின் திக்ரிலே வாழ்கிறவர்கள். ஆனால் அவங்க பிள்ளைங்க இன்றைக்கு சருகி போயிருக்கிறார்கள். எப்படி? நல்ல பெற்றோர்கள், நல்ல பாக்கியமானவர்கள், பெற்றோர்களோடு அவர்களுக்கு தொடர்பில்லை. இவர்கள் எங்கே தொடர்பை வளர்த்தார்கள்? யாரு தடம் புரண்டார்களோ அவர்களோடு தொடர்பை வளர்த்தார்கள். நிறைய பேர் இன்னைக்கு பீடி குடிக்கிறாங்கன்னா போதைக்கு அடிமையானார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நட்பு தான் காரணம். மதரசாவுக்குள்ளே நம்ம உங்க பிள்ளைங்க வர்றாங்கன்னா மிக சீரான நட்பும் நசீபாகி விடுகிறது. இங்கே தவறு செய்கிற இடம் இல்லை, தவறு செய்கிற வாய்ப்புகள் இல்லை. இவர் கண் முன்னால் உஸ்தாது இருக்கிறாங்க, சுத்தி பார்க்கும் இடமெல்லாம் திருக்குரான் இருக்கிறது, அதோடு தொடர்புடையவர்கள். ஆக ஒரு பாதுகாப்பு என்பது சொந்த வாழ்க்கையோடு மாத்திரம் அல்ல, நமது அடுத்த தலைமுறைகளையும் அது தொடர்கிறது. ஏதோ ஒரு மதரசா ஆரம்பிக்கிறாங்கங்கிற ஒரு பார்வை மாத்திரம் நமக்கு இருந்துவிடக்கூடாது. இதில் ஒரு விரிவான பார்வை இருக்க வேண்டும். நம்ம பிள்ளைங்களை கொண்டு நம்ம இங்கே சேர்க்கிறோம், நம்ம பிள்ளைங்க
படிச்சிருப்பாங்க, ஸ்கூல் படிப்பை முடிப்பாங்க, காலேஜ் படிப்பை தொடருவாங்க. அவங்க இங்கே வருவாங்க. இங்கே வந்து ஏதோ ஒரு துறையிலே மண்டியிட்டாங்க, கல்வியை பெறாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, இதுவரைக்கும் உங்கள் வீட்டில் சொல் கேட்காமலும் ஒழுக்கம் சாராமலும் இருந்த அந்த பிள்ளைகள் இங்க வந்த பின்னால் ஒழுக்கம் சார்ந்து வாழும் நசீபா அல்லாஹ் கொடுத்துரும். எத்தனை பேர் எங்க பிள்ளைங்க சரியில்லைன்னு சொன்ன பல பேர். ஏன்னா நான் நிஸ்வான் மதரசாவோடு அதிக தொடர்பு உண்டு. நிறைய நிஸ்வான்களுடைய மதரசாக்களுடைய பட்டமளிப்பு விழாக்கள் எல்லாம் போகிற ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்திலே சரியாக நடக்காத பல பெண்கள் இங்க வந்த பின்னால் அவர்கள் ஒழுக்கத்தின் உச்சத்தில் போய் இருப்பதை பார்க்கிறோம். நம்ம பிள்ளைங்க மதரசால போய் என்ன ஓத போது, குரான் ஓதும், ஹதீஸை ஓதும் அப்படி நினைக்காதீங்க. இங்க வந்த பின்னால் ஒரு மிகச்சிறந்த மகளாக, மிகச்சிறந்த ஒரு மனைவியாக, மிகச்சிறந்த ஒரு தாயாக அவள் இங்கே வார்த்தெடுக்கப்படுகிறாள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தோடு மாத்திரம் அல்ல, ஒரு நல்ல குடும்ப பெண்ணாக உருவாக்கப்படுகிறாள். நாங்கள் குடும்ப பெண்களுக்குண்டு பாடம் வச்சோம். அதில் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. ஒருவர், அந்த பொண்ணு பட்டம் வாங்குறா, அந்த அம்மா கல்யாணமாகி குழந்தைகள் எல்லாம் பெத்தாச்சு. அவர் சொன்னார், அந்த கணவர் சொன்னார், ஹஜ்ரத் மதரசா என்னவோ நினச்சேன், என் மனைவி உதாரணம், ரொம்ப டார்ச்சர், வீடு நிம்மதியே இல்லை. என் மனைவி, எங்கள் வீடு நிம்மதி இல்லை, எங்கள் பிள்ளைங்கள் எல்லாம் கண்ணீர் வடிப்பாங்க, எனக்கும் என் மனைவிக்கும் ஒரே பிரச்சனை, நான் எதை சொன்னாலும் பிரச்சனையாக எடுத்தாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய கிருபை, உங்கள் மதரசாவில் வந்து ஓதி பட்டம் வாங்குறாங்க. நான் உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு அடுத்து உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எங்கள் வீட்டில் என் சொல்ல மீறதில்லைன்னு இல்லை, என்னுடைய தேவை அறிந்து என் மனைவி நடக்கிறாள் என்றார். என் தேவை அறிந்து நடக்கிறாள். அவ்வளவு ஒரு சொர்க்கமாக எங்க வீடு மாறி இருக்கிறது என்றார். வீடே சொர்க்கம். இது சராசரி வாழ்க்கை அல்ல. இங்கே கிடைப்பது வெறும் கல்வி அல்ல. இது ஒரு வகையான என்னுடைய சொந்த வாழ்க்கையின் தயாரிப்பும் திட்டங்கள். ஒரு அழகிய எதிர்காலத்தை தீர்மானித்து கொடுக்கிற இடம். இது ஒரு பல்கலைக்கழகம். வாழ்க்கையை தர்பியத் செய்து பண்படுத்தி விசாலமாக்கி ஒரு நல்ல குடும்ப தலைவியை உருவாக்குகிற ஒரு பாக்கியம் நிறைந்த இடம். நான் சொன்னதைப் போல அல்லாஹ்வின் நேசர்கள் இருப்பதால் அது சார்ந்த உணர்வுகளையும் அல்லாஹ் இங்கே கிடைக்க பெறுகிற தௌஃபீக்கையும் வழங்கி விடுவான். அது சார்ந்த உணர்வு. நான் படித்து வியந்து போன செய்திகளிலே அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அழகிய தொடர்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தெடுக்கப்பட்ட இடமாக உம்மு ஐமன் இருக்கிறாங்க. அம்மா உம்மு ஐமன் ஹிஜ்ரத் ஆகிறாங்க, தனியா போனாங்க. மக்கா டு மதீனா, கையில ஒன்றும் கொண்டு போகல. அம்மா கடும் தாகம், அத்துஷன் ஷதீதா, அது கடும் பாலைவனம். அம்மா பயணம், தாகம் எப்படி தாகம், காதத் அந்தமூத், ஒரு இடத்துல அம்மா மயங்குறாங்க, மௌத்தா போகும் நிலை ஏற்படுது. மௌத்து வரைக்கும் போயிட்டாங்க. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யாருடைய இதயத்தில் குடியிருப்பானோ அவர்களை எந்த ஒரு கால சுழற்சியாலும் அழிக்கவே முடியாது. எந்த ஒரு கால சுழற்சியும் அல்லாஹ்வோடு நிஸ்பத் பெற்றவர்கள் அழிக்க முடியாது. அல்லாஹ் நமக்கு அந்த தௌஃபீக்கை வழங்குவானா. அம்மா மயக்கமாயிட்டாங்க, கீழே விழ நெருங்குறாங்க, மௌத்து நெருங்கி போச்சு. கிட்டத்தட்ட அஸ்ஸர் நேரம் கிடக்குது. ஒரு வகையான மயக்கம், ஒரு சலசலப்பு சத்தம். சூரியன் மறையும் போது என்ன சத்தம்னு அம்மா பார்க்குறாங்க. மேலே இருந்து ஒரு கூஜா கீழே இறங்குது. ஒல தரா அஹதன்
அயத்தால்ல கபி, அந்த கூஜாவை பிடிச்சு நிற்கிற யாரையும் அம்மா பார்க்கல. ஒரு கூஜா கீழே வருதுன்னா மேலே ஒருத்தர் நிற்கணும். பிடி இல்லை, பிடிச்சிட்டு நிற்கிற மனிதர்களும் இல்லை, மலக்குகளும் இல்லை. கூஜா வருது, அம்மாவுடைய தலையை வந்து தட்ட அம்மா அப்படி கையில் வாங்குறாங்க. வாங்கி அம்மா அதை கையில் கொண்டு வரும்போது பார்க்குறாங்க, மக்ரிபுடைய நேரம். அம்மா சொன்னாங்களாம், அல்லாஹ் மீது சத்தியம், அல்லாவின் மீது சத்தியம், தாகம் என்னை ரொம்பவும் தொந்தரவு கொடுத்தாலும் ஒரு விஷயம், இந்த பாலைவனத்தில் நான் ஹிஜரத்தாகிற போது அல்லாஹ்ட்ட சொன்ன, ரப்பே நான் தனியாக வருகிறேன் உன் பாதையில், உன் நபியை நோக்கி. ஆனால் நான் சும்மா சராசரியாக வர விரும்பல, நோன்பாளியாகவே வருகிறேன். பாலைவன ஹிஜரத்தில் அம்மா நோன்பு, இஃப்தாருடைய நேரம், தண்ணீர் இல்லை, கொடுக்க ஆள் இல்லை, வானிலிருந்து கூஜா, அதை எடுத்தேன், அதிலிருந்து தண்ணீரை குடித்தேன். சுபஹானல்லாஹ், தாகமும் தணிந்தது, பசியும் தீர்ந்தது. அதல்ல முக்கியம், மாத்தஷத் பாதஹ ஹத்தா மாத்தத், அந்த தண்ணி அம்மா பருகின பின்னால் அம்மாவுடைய ஹயாத்து முடியும் காலம் வரையிலும் அம்மாவுக்கு தாகமே வரல, தாகமே வரல. மாத்தஷத் பாதஹ ஹத்தா தூஃபி, வஃபாத் வரைக்கும். அது என்ன தண்ணீர்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமதியிலே ஹதீஸ் வரும், என்னுடைய திருக்கரத்தால் ஹவுதுல் கௌசரை அருந்துவார்கள், லம் யதுமு பாதா அபதா. பெருமானாருக்கென்று ஒரு ஹவுல் இருக்கிறது. அந்த ஹவுல் மிகப்பெரியது, மிக விசாலமானது. அதனுடைய அளவு ரசூல் வர்ணிக்கிறாங்க, பல கோடி மக்கள் போய் நிற்கிற அளவுக்கு விசாலம். அதில் கேத்தல்கள் இருக்கும், குடிப்பதற்கான கிளாஸுகள் இருக்கும். கோடி மக்கள் வரும்போது கோடி மக்களுக்கும் கிளாஸ் வேணுமே. இன்றைக்கி ஒரு பள்ளிவாசலில் ஒரு 100 பேர் அசம்பிளி ஆகிட்டோம், 100 டம்ளர் இருக்கும், கூட ஒரு 20 பேர் வந்தால் இவங்க குடித்த பின்னால் தான் அவங்களுக்கு கொடுக்கணும், இவங்க குடித்த பின்னால் அவங்களுக்கு கொடுக்கணும். பெருமானார்ட்ட கேட்குறாங்க, அங்கே அவ்வளவு மக்களும் குடிக்க வேண்டுமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆனியத்துஹா, இமாம் முஸ்லிம் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார், ஆனியத்துஹா மின் தஹபின் வ ஃபில்லா அதது நுஜூமிஸ் ஸமா. அங்கே குடிக்க கொடுப்புகிற அந்த கிளாஸுகள் இருக்கிறதே, அந்த கோப்பைகளும் கேத்தல்களும் தங்கத்தாலும் வெள்ளியாலும் இருக்கும். தங்க கிளாஸ் எத்தனை பேருக்கு? வந்திருக்கிற பல கோடி மக்களுக்கு தங்க கிளாஸ். ஒருத்தருக்கு இப்போ கொடுத்து ஒருத்தருக்கு கொஞ்ச நேரம் உட்கார வச்சு கொடுக்கறது இல்லை. எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு கஅததி நுஜூமிஸ் ஸமா, வானத்தினுடைய நட்சத்திரங்களின் எண்ணிக்கை நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வானத்தினுடைய நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? நட்சத்திரம் எத்தனை? வானத்தில் எத்தனை நட்சத்திரம்? வானத்தின் நட்சத்திரத்தின் எண்ணிக்கை. ஹதீஸ் ஏதோ ஒரு மூலையில் வரல, முஸ்லிம் ஷரீஃபில் இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார், வானத்தின் நட்சத்திரங்களின் எண்ணிக்கை எவ்வளவோ கணக்கிட முடியாதோ அதுபோல் என் ஹவுதுல் கௌசரில் அல்லாஹ் தங்கத்தினாலான டம்ளர்களை வைத்திருப்பான், வெள்ளி கிளாஸுகள் வைத்திருப்பான் என்று சொன்னாங்க. அதன் சிஃபத்தை சொன்னாங்க, லம் யதுமு பாதா அபதா. நான் கையில் ஒரு கிளாஸு. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, யாரும் அவங்க மெண்டு குடிக்கிறது இல்லை. ஒரு 50 கோடி பேர் வர்றாங்கன்னா 50 கோடி பேரும் என்ன ஆசைப்படுவாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையால் எடுத்து கொடுக்கணும். ஒரே நபர் அத்தனை கோடி பேருக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு தாமதமாகும் இல்லையா? அந்த தாமதம் ஆகாதுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய கையில் தான் நம்ம போய் மெண்டு குடிக்கிறது இல்லை, அள்ளி குடிக்கிறது இல்லை, ரசூல் கொடுப்பாங்க. அந்த பரக்கத்து என்ன? அதற்கு பின்னால் சொர்க்கத்தில் எத்தனையோ 1000 வருடங்கள் இருப்பார், அழிவில்லாத காலம். லம் யதுமு பாதா அபதா, தாகமே வராது. சொர்க்கத்தில் தாகம் கிடையாது. அப்போ தண்ணி குடிக்க மாட்டாரா? தண்ணி குடிப்பார், ஜாலியாக குடிப்பார். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு சில பேர் தண்ணி குடிப்பாங்க, சில பேர் 7up குடிக்கிறது, பவுண்டா குடிப்பாங்க. அது என்ன தாகத்துக்காக குடிக்கிறாங்க? ஒரு ஜாலியாக குடிக்கிறது. சுவனத்திலே இனி அவர் குடிக்கும் பானம் எல்லாம்
அது ஜாலியின் அடிப்படையில் கிடைக்குமே தவிர தாகம் அல்ல என்கிறார்கள். அது பாக்கியம். அம்மா சொல்றாங்க, உலகத்திலே நான் ஹிஜ்ரத்தான போது நோன்பு வைத்து விட்டு வரப்பட்டேன். என் தாகம் என் மௌத்துக்கு நெருக்கமானது. ஆனால் இஃப்தாருடைய நேரம் வானத்திலிருந்து அல்லாஹ் கூஜாவை இறக்கினான். அந்த தண்ணீர் தாகத்தை மாத்திரமா தணித்தது, பசியையும் தீர்த்தது. அதோடு மாத்திரம் நின்று போனதா? நான் வாழ்ந்திருக்கிற காலம் வரையிலும் நான் எதை சாப்பிட்டாலும் எவ்வளோ வெயிலில் நடந்தாலும் எனக்கு தாகமே வராது என்றார்கள் அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. அன்பர்களே, நல்ல புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வோடு சாலிஹீங்களோடு நாம் பெறுகிற அந்த உறவும் தொடர்பும் உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு ஆச்சரியமாக மாற்றி காட்டிவிடும். ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை. நம்ம ஆசைப்படுறோம், இந்த மதரசாவிலே உம்மு ஐமன்கள் உருவாக வேண்டும், உம்மு ஐமன்கள் உருவாக வேண்டும். எப்படிப்பட்டவர்கள்? பாலைவனத்தில் போகிறோன்னு தெரியும், தண்ணி தேவைன்னு தெரியும், தாகம் என்று தெரியும், எல்லாத்துக்கும் மேலே நோன்பு வச்சுட்டு ஒரு சீதேவி புறப்படுகிறார்கள் என்றால் அந்த இதய துடிப்பு தான் ரப்போடு எவ்வளவு அழகாக இருந்தது. இன்றைக்கு நம்பிக்கை குறைந்த வாழ்க்கை. நிறைய பெண்கள் இன்னைக்கு கல்லூரி படிப்புகளிலே, காலேஜ் படிப்புகளிலே, பள்ளிக்கூடங்களிலே சருகி போகிறார்கள், தடம் புரள்கிறார்கள். கோ எஜுகேஷனிலே நிறைய தவறுகள் நடந்து விடுகிறது. 18 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் வளர்த்து வார்த்தெடுத்த தாய் வேண்டாம், தந்தை வேண்டாம் என்று யாரோ ஒருவன் மீது வந்த மோகத்தால் வீட்டை விட்டுமே போய் விடுகிறாள். அதை தாண்டி மார்க்கத்தை விட்டுமே போகிறாள். அது வளர்ப்பு சரியில்லை என்று மாத்திரம் நான் சொல்லி நிறுத்துவதில்லை. நீங்கள் வளருகிற பிள்ளைகளோடு வெறும் அவரின் நாலேஜை வளர்க்கிற கல்வியை மாத்திரம் கொடுத்ததுதான் பலகீனம். அவருடைய சென்ற நாலேஜை வளர்க்கிற கல்வி மாத்திரம் இங்கே முக்கியமில்லை. ஒழுக்கத்தையும் வளர்க்கிற கல்வி, ஞானத்தையும் வளர்க்கிற கல்வி, அதையெல்லாம் மேலாக சாலிஹீங்களின் சகவாசத்தை கொடுக்கும் கல்வி கொடுக்கப்பட வேண்டும். சாலிஹீங்களின் சகவாசம் கிடைத்த கல்வி, அதுதான் அவர்களை புனிதர்களாக மாற்றுகிறது என்பது மாத்திரமல்ல, புனிதர்களையே உருவாக்கும் இடத்தில் அவர்களை கொண்டு நிறுத்துகிறது. சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு, முடிச்சிருவேன், சரியான நேரம். ஹஸரத் மதார் ஆலிம் அவங்க டைம்லாம் சொல்லலை. அவர் நம்ம மாணவர், ஒழுக்கம் சார்ந்து மிகச்சிறந்த ஹிதுமத்திலே நம்மோடு இருந்தவர். அன்றைக்கு எப்படியோ இன்றைக்கும் அப்படி. அதே போல் ஹாஜா மௌலா நம்மூரை சார்ந்தவர்கள். அதனால் நிர்வாகம் எல்லாமே ஹஸரத்துக்கு என்ன அனுபவமாக இல்லை அப்படிங்கிறதுனால நேரம் தரல. எனக்கும் தெரியும் எப்போ முடிக்க வேண்டும். உங்கள் முகத்தை பார்க்கிறேன், அது என்னோடு ரொம்ப அழகாகவே இருக்கிறது. கொஞ்சம் அங்கே எங்கேயுமா பார்க்குறமா இருந்தால் முடிச்சுக்கிடுவோம். ஆனாலும் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நான் நிறைவுக்கு வருவேன். துவங்கி 40 நிமிடங்களை தாண்டி போகுவதாலே மிக சீக்கிரமாக நிறைவுக்கு வருவேன். இங்கே உங்கள் கவனத்தில் நான் தர வேண்டும், மதீனாவிலே ஒரு பெரிய போர் ஒன்று நடக்கிறது. அதுக்கு பேர் ஹர்ரா. கரை மதீனாவின் மீது கற்பித்த இடம் அது. ஹர்ராவில யசீதின் படை உள்ளே வருகிறது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை இந்த உலகத்தில் மிக கொடூரமாக துன்பம் கொடுத்து உயிரை கூட அளிக்கும் அளவிற்கு காரணமாக அமைந்த யசீதின் படை மதீனா உள்ளே மஸ்ஜிது நபவியில 3 நாள் பாங்கே சொல்லப்படவில்லை. அவ்வளவு பயங்கரமான நிலை. அந்த காலம் மதீனா எங்கும் பரபரப்பு, போர் மூண்டு இருக்கிறது. மஸ்ஜித் நபவியை மூடுற போது எல்லாரும் வேகமாக வெளியாகி மூடிட்டாங்க. உள்ள அகப்பட்டு கொண்டார்கள் சையதுனா சயீத் இப்னு முஸய்யப். சயீத் இப்னு முஸய்யப் மிகச்சிறந்த மனிதர்.
மிகப்பெரிய ஞானவான்களின் வாசலை திறந்து வைத்தவர்கள். அறிவு உலகத்தின் அவர்கள் பெற்ற இடம் அன்றைய காலத்தில் உயர்வான இடம். அல்லாஹ்வோடு மிகச்சிறந்த தொடர்புடையவர்கள். சயீத் இப்னு முஸய்யப் உள்ள மாட்டிக்கொண்டார்கள். இருட்டு, மஸ்ஜிது நபவி அது மூடப்பட்டு விட்டது. பாங்கில்லை, நேரம் தெரிவதில்லை, வெளியில எட்டி பார்க்க முடியாது. போர் மூட்டம் மேகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அவங்க தொழணும். எப்படி தொழுகிறது? 5 வேளை தொழுகைய அல்லாட்ட கேட்குறாங்க, ரப்பே நேரம் தெரியலையே, சுபுகு வந்துச்சா, லொஹர் வந்துச்சா, அசர் வந்துச்சா தெரியல. அவங்க சொன்னாங்க, அல்லாவின் பேரருள், நான் மஸ்ஜித் நபவியிலே இருந்தேன், கதவு பூட்டப்பட்டது, ஊரே இருண்டு போனது, ஆனால் வக்து நேரம் எனக்கு அறிவிக்கப்பட்டது. சுபுகு நேரம் வந்தபோது நான் அறிந்தேன், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் புனித ரவுலாவிலே இருந்து பாங்கு சப்தம் கேட்டது. அதானுடைய சப்தம் எங்கே? முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ரவுலாவிலே. அன்று நான் சுபுகை தொழுதேன். 5 வக்திலும், லுஹரில், அசரில், மக்ரிபில், இஷாவில் நான் நேரம் அறிந்ததெல்லாம் சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா. அந்த வக்தின் போது பாங்கு சப்தம் கேட்கும். 5 வக்திலும் ரவுலாவிலே இருந்து பாங்கு சப்தம். எந்த மனிதர்கள் இந்த மண்ணை பாக்கியமாக்கியவர்கள்? இத்தனை பெரிய போர் மூட்டம் இருக்கும் போதும் அவங்க நிம்மதியாக மஸ்ஜிது நபவியிலே என்ன சாப்பாடு, எதை பருகினார்கள், எதை குடித்தார்கள், எதை சாப்பிட்டார்கள்? ஒன்றை ஞாபகம் வையுங்கள், அவனோடு பேரின்பம் கிடைத்தால் உலகத்தின் காரணங்களை தாண்டி அல்லாஹ் நம்மை நிம்மதிப்படுத்துகிறான். உலக காரணங்களை தாண்டி ஒரு நிம்மதி ரப்போடு நாம் கிடைக்கப்படுகிற அந்த பேரின்பங்களால். எனவே இந்த மதரசாவை பொறுத்தவரையில் கல்வியை கொடுப்பதோடு, ஷரியத்தை விளக்கி தருவதோடு, நமது பிள்ளைகளின் கல்லூரி வாழ்க்கையில் அவர்கள் கரைபடுகிற நிலைகளையெல்லாம் தாண்டி இங்கே தூய்மைப்படுத்தப்படுவதோடு, எந்த ஒரு ஒழுக்கம் சாராத நிலைகள் அவர்களிடத்தில் இருக்குமையானால் ஒழுக்கம் சார்ந்த நிலைகளை கொடுப்பதோடு, ஒழுக்கம் சார்ந்தவர்களாக இங்கே வந்தால் குர்ஆனையும் ஹதீஸையும் மார்க்கத்தையும் ஒழுக்கங்களையும் தருவதோடு மாத்திரம் இல்லாமல் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற வடிமாறுகளின் சாலிஹீங்களின் அருமையான தொடர்பும் சொஹபத்தும் அவர்களை இன்னொரு உலகத்திற்கே கொண்டு செல்லும், சீரிய இடத்திற்கு. நான் நிறைவுக்கு வருகிறேன். இந்த வாழ்க்கை நாம் பெற வேண்டும், நல்லவர்களோடு ஒரு தொடர்பையும் பெற வேண்டும். இது போன்ற நேரங்களிலே நம்மையும் நாம் தயார்படுத்த வேண்டும். ஒரு வெறும் வாழ்க்கை வாழ்வது அர்த்தமல்ல. எல்லோரும் வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமானது அல்ல. நாம் போகும் பாதை ஒரு உயர்வான இலக்கை நோக்கி இருக்க வேண்டும். நமது சிந்தனைகள் விரிந்திருக்க வேண்டும், உள்ளங்கள் விசாலமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வோடு ஒரு அழகிய தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் துன்பப்பட்டால், நான் நெருக்கடியும் சிக்கலும் என்னை சூழும் என்றால் அந்த நேரத்திலும் நான் நிம்மதியாக இருக்கிற வாழ்க்கை தான் அல்லாஹ்வோடு இருக்கிற வாழ்க்கை. துன்பத்திலும் இன்பம், சோதனையிலும் மகிழ்ச்சி. அது எத்தனை பெரிய வாழ்க்கை! அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். நான் தேர்ந்தெடுக்கப்படணும். ஏதோ ஒரு நிகழ்ச்சியை நடத்தி போறதல்ல. இதை தொடர்ந்து என் தனி வாழ்க்கையின் பரிசுத்தத்தை நான் உண்டாக்கி கொள்ளுகிற இடம், அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்கிற உணர்வோடு என் வாழ்க்கை இருக்க வேண்டும். நான் பேசுவது உங்களுக்காக அல்ல. என் பேச்சுக்குள்ளால் என் ரப்பு வெளிப்பட்டு கொண்டே இருப்பான். அவன் பேச வைக்கிறான், அவன் பேச வைத்து பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த பேச்சை கொண்டு அசைவை அவன் ஏற்படுத்துகிறான். நீங்கள் அசைவதற்கு தயாராக வேண்டும். ஒரு சரியான நிலை, கடமைகளை பேணிவிட்டோம் என்ற மமதை வந்து விடாமல், நாம் பேணிய கடமைகளில் என்ன குறை இருக்கிறது என்கிற பார்வை வந்து விடுமையானால் நான் ஜொலிக்க துவங்குகிறேன் என்று பொருள். நான் தொழுது விட்டேன் என்று நிம்மதி பெறவில்லை. என் தொழுகையில் எத்தனை பிரச்சனை இருக்கிறது என்று பார்த்தால் நான் இன்னும் அழகாகுவதற்கு நான் அடித்தளம் போட்டுவிட்டேன் என்று பொருள். நான் நிறைவுபடுத்துகிறேன்.
ஹஜ்ரத் உவைசுல் கரணி ரஹிமஹுல்லா இந்த மண்ணில் வாழ்ந்த முத்தாய்ப்பான ஒரு தாபி, வித்தியாசமான ஒரு தாபி, உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பாராட்டை பெறுகிறார். நபி வாழ்ந்த காலத்தில் வாழ்கிறார். நபியை போய் அவர் சந்திக்க முடியாத சூழல் குடும்பத்தில். அதுவெல்லாம் வரலாற்றினுடைய ஆழமான பின்னணி. நான் உள்ளே போவதற்கு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுனைதுல் ஹஜ்ரத் உவைசுல் கரணியை கண்டால் இந்த உம்மத்துக்கு துஆ செய்ய சொல்லுங்கள், உம்மத்துக்காக பாவ மன்னிப்பு தேடச் சொல்லுங்கள் என்று பெருமானாரே சொல்லும் இடத்தில் வாழ்ந்தவர். அவங்க வஃபாத் ஆகிறாங்க. உவைசுல் கரணி வஃபாத்தான போது அடக்கணும், கஃனிடணும், போட்டி போட்டு அவர்களோடு வாழ்ந்த சாலிஹீங்கள் அன்பர்கள் அந்த கஃன் துணியை நான் கொண்டு வருவேன், நீ கொண்டு வருவேன் போட்டி. அவங்க குழியை தோன்றதுக்கு போனது யாரு தெரியுமா? நம்ம ஊரெல்லாம் குழி தோன்றதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. அவங்க இல்லை, மிகச்சிறந்த சூஃபிகளும் ஞானிகளும் மம்மட்டிகளை கையில் எடுத்துக்கொண்டு உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹுக்கு நம்ம போய் குழி தோண்டணும் அப்படின்னு ஓடுறாங்க. ரெண்டும் நடக்கல. ஏன் கஃன் துணியில் அடக்கணும்னு துணியை கொண்டு வந்து 100 பேர் நிற்கிறாங்க. அந்த துணிங்க தேவைப்படலை. கஃன் வெட்டுறதுக்கு பல பேர் போகிறாங்க, வாய்ப்பு கிடைக்கல. காரணம் என்ன தெரியுமா? அல்லாமா உவைசுல் கரணி ரஹிமஹுல்லா வஃபாத் ஆகிறார்கள். கஃன் துணி அவங்க துணிமணி வைத்து புழங்கிய இடத்தில் மிக உயர்வான மனமான கஃன் துணி. அந்த கஃனுக்குள்ளே அத்தர் பூசப்பட்ட நிலையில் அது இருக்கிறது. அந்த கஃனை அந்த குடும்பத்தார்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியம், இதற்கு முந்தி இந்த இடத்தில் துணி வைத்திருக்கிறார்கள், கஃன் துணி வைத்ததை நாங்கள் பார்க்கவே இல்லை. அவங்க வைக்கல. சில பெரியார்கள் தனக்கு கஃன் வச்சுட்டு போவாங்க, வைக்கவில்லை. அதிலே மணந்த அந்த கமலம் மங்களமான மனம் துன்யாவிலேயே இல்லை. கஃனை ரப்பின் புறத்திலிருந்தே அல்லாஹ் இங்கே வைத்தான். குழி தோண்ட ஓடுகிறார்கள். அவர்களோடு இருந்த ஞானவான்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? யாரும் இறங்கல்ல. செய்தி ஆல்ரெடி அங்கே குழி தோண்டப்பட்டிருக்கிறது. கான மஹ்ஃபூரா, அவங்க கபரு தோண்டப்பட்டு இருக்குது. அவங்க தோண்டல்ல. ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் அந்த இடத்தில் எந்த கபரும் இல்லை. வஃபாத்தான அடுத்த நிமிஷம் ஜனாசாவை தயார்படுத்துறாங்க. குழி ஏற்கனவே தோண்டப்பட்டு இருக்கிறது. அல்லாஹுவோடு ஒரு அழகிய உறவும் சாலிஹீங்களோடு சீரிய தொடர்பும் கிடைத்து விடுமையானால் என்னுடைய கஃனுக்கு கூட ரப்பே பொறுப்பெடுக்கிறான். கஃனுக்கு பொறுப்பெடுக்கிறான்னா என் ஹயாத்துக்கு அவன் பொறுப்பெடுத்ததில் எத்தனை மிகைப்பான இடம் இருந்திருக்கும். உவைசுல் கர்ணியினுடைய ஹயாத்தோடு அல்லாவின் நெருக்கமும் தொடர்பும் அவன் பொறுப்பும் எப்படி இருந்திருக்கும்? அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, அல்லாஹோட அழகிய நம்பிக்கை உங்கள் இதயத்தில் இருக்குமையானால் உங்களுடைய கைடு அல்லாதான் என்கிறான். உங்கள் பொறுப்பு அவன் என்கிறான். என் பொறுப்பு அவனாகும் போது எனக்கு என்ன கவலை, எனக்கு என்ன பயம்? கவலை இல்லாத பயம் இல்லாத ஒரு சமூகம் உருவாகுவதற்கு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற சாலிஹீங்கள் நமக்கு ஒரு முன்மாதிரி. அல்லாஹ் அப்படிப்பட்ட பரக்கத்தை நாம் பெறச் செய்வானாக. அவர்களின் பெயரால் சுல்தானியா என்று துவங்கும் இந்த மதரசா, எங்களுடைய ஹாஜா பந்தை நவாஸ் போன்றவர்கள், ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி போன்றவர்கள், இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள், அந்த 3 பேரையும் ஹாஜாவை பதிவு செய்திருப்பாங்க. இது ஜிஷ்ரியாவின் நடைமுறை. அந்த நடைமுறையில் வாழ்ந்த சூஃபிகள், ஷேகுமார்கள், இந்த தரீகாவின் விசேஷமான பெரியார்கள் இன்றைக்கும் இதை ஆளுமையால் நிர்வாகத்தை இயக்கி கொண்டிருக்கிற இங்கே தலைமை தாங்கியிருக்கிறவர்களில் இருந்து இந்த நிர்வாக பெருமக்கள், இதற்கு தோள் கொடுத்து துணை நிற்கிற எங்களுடைய உலமாக்கள், மரியாதைக்குரிய இங்கே பள்ளியின் இமாம் உட்பட மற்றும் அவர்களோடு தோள் கொடுத்து துணை நிற்கிற உஸ்தாதுமார்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் இந்த பரக்கத்தின் முழு வெளிச்சத்தையும் அவன் காட்டுவானாக. போதும் என்ற நிலையில் நின்று வாழ வைப்பானாக. வாழ்க்கை நெடுகிலும் பறக்க செய்வானாக. நிம்மதியின் வாசலை திறந்து வைப்பானாக. சஞ்சலங்களை தாண்டி வாழ செய்வானாக. எந்த சூழலிலும் முடங்கி விடாமல், செயலிழந்து விடாமல், யாருக்கும் சுமையாகி விடாமல்
நாமும் நீங்களும் நமது குடும்பமும் வாழச் செய்வானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தம் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலங்களில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமணத்திற்கு பின்னால் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் மிகச்சிறந்த நெருக்கமும் பெற்ற வாழ்க்கையை நசீபாக்குவானாக. ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுத்து விட்டு கொடுத்து வாழச் செய்வானாக. குழந்தையில்லாத நமது பிள்ளைகளுக்கு அவன் பேரருளால் குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. ஹயாத்தை கொடுக்கும் காலம் வரையிலும் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. முடங்கி விடாமல், படுக்கையில் விழுந்து விடாமல், யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக இங்கே வருகை புரிந்து தங்களுக்கென்றே உள்ள அமைதியோடு அமர்ந்திருக்கிற சங்கை மிக்க மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பரக்கத்தின் நிறைந்த வாரிசுகளான உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.